ஜே ஜே சங்கர ஹரஹர சங்கரம் மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் நம்மளோட வீட்டில் அனைவருமே சாதாரண பிள்ளையாரை தான் நம்ம வச்சு வணங்கிட்டு வருவோம். சிலர் வீட்டில் விநாயகரின் சிலை இல்லாமல் விநாயகரின் புகைப்படம் மட்டுமே இருக்கும். விநாயகரின் புகைப்படம் இருந்தாலும் நல்லது தான், விநாயகரின் சிலை இருந்தாலும் மிகவும் நல்லது. இருந்தாலும் இந்த ஒரு பிள்ளையாரின் சிலையும் இந்த பிள்ளையாரோட உருவக படமாவது நம்மளுடைய வீட்டில் கட்டாயம் இருக்கணுமாங்க. அப்படி இந்த பிள்ளையாரை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம தினசரி 108 முறைகள் விநாயகருக்கு நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பிள்ளையாருக்கு இருக்கான். நீங்கள் இந்த ஒரு பிள்ளையார்கிட்ட எது வேண்டினாலும் கட்டாயமாக அதை இந்த பிள்ளையார் கொடுத்துருவாராங்க. நீ நினைத்ததையும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் இவர் அனைத்தையுமே தீர்ப்பதற்கு இவர் உறுதுணையாக இருப்பாராம். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு பிள்ளையார் சிலையை மட்டும் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் வாங்கி வைங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தையுமே நீங்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் எதிர்மறை எண்ணங்களே இருக்காது, நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். இதனால் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய அந்த விநாயகர் என்ன விநாயகர்னால் வெள்ளருக்கு விநாயகர். இது தேவஸ்தான கடைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய பெரிய ஆலயங்கள்லேயும் இந்த ஒரு பிள்ளையார் இருக்கும். இந்த வெள்ளருக்கு பிள்ளையார்னு இந்த ஒரு பிள்ளையாரை அழைப்பாங்க. இந்த ஒரு பிள்ளையாரை சிறிதளவில் ஒரு சிலை கிடைத்தாலும் மிகவும் நல்லது. அந்த ஒரு சிலையை வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜையில் வச்சுருங்க. வச்சுட்டு வாரத்தில் ஒரு முறையாவது தினமும் இந்த ஒரு செயலை பண்ண முடியலைனாலும் வாரத்தில் புதன்கிழமையோ இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையோ அந்த ஒரு நாளில் நீங்கள் காலையில் விடியற் காலையில் எழுந்துக்குவாங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் அவருக்குன்னு அருகம்புல்லை சாட்டிடுங்க. அருகம்புல்லை சாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் விநாயகருக்கு கூறிட்டு வரணும். அந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை நம்ம பூஜையில் வச்சிடணும். வச்சுட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும். சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நமக்குன்னு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலெல்லாம் நம்ம பிள்ளையாரிடம் கூறிடணும். கூறிட்டு பிள்ளையாருக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த ஒரு திரியில் நீங்கள் வெட்டி வேர் இருக்கலவா, வெட்டி வேரையும் நீங்கள் அந்த இருக்கின்ற வெள்ளை திரியுடன் இந்த வெட்டி வேரையும் நீங்கள் சேர்த்து அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றணும். இப்படி நீங்கள் பிள்ளையாருக்கு ஏற்றுறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் நினைக்கிறது எதுவோ, உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது கண்டிப்பாக நடக்குமாங்க. நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளையாரிடம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் கூறிட்டு வரணும். இப்படி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் முன்னாடி நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் நமோ மகா கணபதியே நமக, ஓம் நமோ மகா கணபதியே நமக, ஓம் நமோ மகா கணபதியே நமக. இந்த ஒரு வரி வார்த்தையை மட்டும் நீங்கள் உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் 108 முறைகளாவது நீங்கள் கூறி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். பிள்ளையாருக்கு இந்த ஒரு செயலை பண்ணுறதுனால நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். நம்ம நினைத்த காரியம் முக்கியமாக நடக்குமாங்க. பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். எனவே தவறாமல் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.